ஹலோ ஃபோக்ஸ், நம்மக்கிட்ட இந்த ஏர் கூலரோட பாட்டம் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ அதில் கௌராமிக்கு ஒரு செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். காடி எடுத்துக்கிட்டு உடனே ஆகாய தாமரை எடுக்கிறதுக்காக நான் இந்த குளத்துக்கு போயிட்டேன். இது எங்கள் ஊர் பள்ளிவாசல் பக்கத்தில் இந்த ஒரு குளம் இருக்குது. ஸோ அதில் ஆகாய தாமரைலாம் நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஒன்று அந்த பையில் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. செலக்ட் பண்ணி ஒரு 3 நல்ல பிளான்ட்டாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம எடுத்துகிட்டு வந்த பிளான்ட்டை உடனே பக்கெட்டில் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா பேரசைட்ஸ் இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபிஷ் நெட்டை யூஸ் பண்ணி டேங்க்ல இருக்கிற எல்லா டக் வீடையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டக் வீடை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட பழைய சிப்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி புழுலாம் போயிட்டு இருந்துச்சு. அதோட நம்ம அதெல்லாம் கழுவி ஊற்றி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சிப்ஸ் ஸ்டோன்ஸை தனியாக எடுத்து பக்கெட்டில் வச்சு வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் இந்த மெத்தட்ல தான் வாஷ் பண்ணுவேன். நம்ம ஏர் கூலர் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. சில ஆல்கே பார்த்தீங்கன்னா மீனுக்கு நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சில ஆல்கே பார்த்தீங்கன்னா மீனை காலி பண்ணி விட்டுரும். நம்மளுக்கு தேவையில்லாத ஆல்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி நல்லா கழுவி வெளியே ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. எவ்வளோ கன்றாவே இருக்கும் நீங்களே பாருங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க செட் பண்ணுன்னு தெரியாம நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பக்கத்திலேயே செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம செட் பண்ண ஏர் கூலர் பாட்டம் பாத்தீங்கன்னா 2.5 பக்கெட் தண்ணி பிடிச்சிச்சிங்க. நம்ம தண்ணியை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்ச பழைய ஸ்டோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே தூவி விட்டாச்சுங்க. சிப்ஸுக்கல்ல தூவி விட்டதுக்கு அப்புறம் 4 மூலையிலையும் 4 பிளான்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த வெங்காய தாமரை யூஸ் பண்ணுவேன். ஃபிஷிங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சும்மா இருந்த இந்த ஏர் கூலர் பாட்டமை நம்ம எப்படி சூப்பரா மாத்தியாச்சுன்னு பாருங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பிளான்ட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. மீன் பிடிக்கிற நெட்டை வச்சு கௌராமியை பிடிச்சாச்சு. அது ஏனுக்குன்னே எக் லோடட்ல இருக்கு பாருங்க. இப்ப ரிலீஸ் பண்ற அந்த டேங்க்ல கௌராமி மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் உள்ள மீன். நான் பிடிச்சி விடக்குள்ள அது பயப்படவே இல்லை, சாதாரணமா தான் நின்றுச்சு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா 4 கௌராமி இருந்துச்சு. 4த்தையும் நம்ம கேட்ச் பண்ணி பக்கத்து டேங்க்ல ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம ரிலீஸ் பண்ண கௌராமியை பார்க்கக்குள்ள எனக்கே கண்ணு பற்றும் போல அவ்வளோ சூப்பரா செட்டப் ஆயிருந்துச்சு. உங்ககிட்டயும் ஏதாச்சும் சும்மா இருக்கிறத இந்த மாதிரி சூப்பரா மாத்தி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க.